அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் எழுதிக்க. ரெடி ஆகுதுமா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் angular displacement theta and linear displacement bracketல s. ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் சார் எடுத்துக்கிறேன். எடையில் கவனிப்பா, இது ஒரு சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பஸ் ட்ராவல் பண்ணி வருது, இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ். அகைன் வந்து பஸ் இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து இங்கே வச்சுட்டேன், அவ்வளோதான். இது ரெண்டு இமேஜினரி லைன்ஸ் தான். ஏன்னா இது இங்கே வந்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணல, பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறது இந்த ஒயிட் லைனில் தான். சரி சார், ஓகே. இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் தீட்டா. இப்போ லிசன் பா, இந்த தீட்டா இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவோட பேர் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், கோண இடப்பெயர்ச்சி. தீட்டா தான் பேர், மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். ஆங்கிளுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சார் சொல்லியிருக்கேன். ரைட், லிசன். பஸ் ட்ராவல் பண்ண லைன் எது? இந்த லைன் தானே. இந்த லைனுக்கு பேர் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி, எஸ்ன்னு சார் சொல்லலாம். இதை தீட்டான்னு சொல்லுவாங்க. சார் ரெண்டு எப்படி சார் போடுறது? தீட்டாக்கு ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்படியே போடுக்கண்ணா. தீட்டாக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனலிசன், இது ஆர்க்கு டிவைடட் பை ரேடியஸ். ஜென்ரலான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு டிவைட் பை ரேடியஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஜென்ரலான ஃபார்முலா. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். வில் டிவைட் பை ஆரம். சரி சார், ஓகே. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாரு. ஆர்க்குங்கிற இடத்துல என்ன இருக்கு? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேடியஸ் இடத்துல என்ன இருக்கு? இங்கிருந்து இது வரைக்கும் பாரு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் இது ரேடியஸாக தான் இருக்கு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேடியஸ்னு சொல்லலாம். இதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தீட்டா ஈக்குவல் டு எஸ் டிவைட் பை ஆர். இந்த இடம் என்னது? ரேடியஸ் ஆர். அவ்வளோதான். இதுவே நமக்கு என்னதான் ஃபார்முலா. இல்லை சார், எனக்கு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ரேடியஸ் அந்த பக்கம் பெருக்கில் கொண்டு போ. தீட்டா இன்ட்டு ஆர் இல்லையா, ஆர் தீட்டா. தீட்டா இன்ட்டு ஆர் இல்லையா, ஆர் தீட்டா அப்படிங்கிறது என்னது? என்னையா சொல்ல மாட்டேங்கிறேன்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா, இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. சார் யூனிட் என்ன சார்? இதுலேயே போட்டுறோம் பாரு. இதோட யூனிட் அப்படி பார்த்தா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன். அதனால் இது என்னது? மீட்டர் யூனிட். ஆங்குலருக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னு கேட்டேன்னா ஆஸ் யூஷுவல் ரேடியன் ஞாபகம் வச்சுக்கணும். ரேடியஸ்க்கு என்ன சார் யூனிட் அப்படின்னு கேட்டோன்னா மீட்டர் தான் யூனிட். அதனால தான் இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். மீட்டர் மீட்டர் கெட்டிங் கேன்சல். அதனால தான் தீட்டாக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட் வந்து எம்மு. இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. யூனிட் வந்து ரேடியனும் சொல்லுவாங்க, டிகிரியும் சொல்லுவாங்க. பட் ரேடியன் என்னது? இது ஒரு எஸ்ஐ யூனிட்டாகவும் கன்சிடர் பண்ணுறோம். சரியா? நோட் பண்ணிக்கோ.